வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங். நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல். சரி, எல்லாரும் இன்னைக்கு ஒரு புது ரெசிபி பார்ப்போம். பொதுவாக டோக்லா எல்லாருக்கும் தெரியும். எதில் பண்ணுவாங்க? கடலை மாவில் டோக்லா பண்ணுவாங்க. முட்டையில் டோக்லா பண்ணலாமா? பண்ண முடியுமா? முடியும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 6 முட்டை எடுத்து உடைச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். லைட்டாக அதில் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரு. அந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு துருவின தேங்காய் ஒரு 1.5 மூடி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஜீரகம், இதுக்கு தேவையான கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கிறேன். பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள், இப்போ கொஞ்சம் கல்லுப்பு. இதை இப்போ என்ன பண்ண போறேன்னா, கொஞ்சம் கொரகொரன்னு, பாதி கொரகொரன்னு அரைக்கிறேன், பாதி நைஸாக அரைக்க போகிறேன். இப்போ பாருங்க, ஒரு போர்ஷன் இந்த மாதிரி கொரகொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்குறோம். மீதி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த நைஸாக அரைச்சதை கலக்கி வச்ச முட்டை இருக்கு இல்லையா, இந்த முட்டையில் போடுறேன். போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை இப்போ பாருங்க, இதை கலக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி, இதை ஸ்டீமிங் பண்ணுறதுக்காக தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஈஸி குயிக்குங்கிறத நான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, ஒரு ஸ்டீமிங்காக, ஒரு இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு ஸ்டீமிங்காக எந்த மாதிரி ஒரு பாத்திரங்கள் இருக்கோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹோல்ஸ் இருக்கிற ஒரு ஈஸி குயிக்குங்கிற ஒரு யூனிட்டை நான் எடுத்துருக்கிறேன். இதை வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இதில் ஒரு இலை, இந்த சைஸுக்கு ஒரு இலையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, இந்த மிக்சரை அப்படியே இதில் ஊற்றுறேன். நான் இந்த மிக்சரை கரெக்டாக அந்த இலைக்கு மேலே நான் ஊற்றிடுறேன். இப்போ ஒரு டைமிங் கூட நான் செட் பண்ணிக்கிறேன். ஆடியோ தம்ல ஒரு டைமிங் செட் பண்ணிக்கிறேன் ஸ்டீமருக்காக. இதை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். லெட் அஸ் வெயிட் ஃபார் 5 மினிட்ஸ். எஸ், 5 மினிட்ஸ் ஆச்சுது. இப்போ பாருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வாவ், அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி முட்டை டோக்லா வந்திருக்கு பாருங்க. அப்படியே லுக்ஸ் லைக் எ ஸ்பாஞ்ச். இப்போ என்ன பண்ணிடுறோம்னா, இதை லைட்டாக அப்படி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன் நான். ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸாக அப்படி ஸ்டீம் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சின்ன சின்ன பீசஸாக, ஸ்கொயர் பீசஸாக இதை கட் பண்ணிடுங்க. அப்படி ஒரு மைசூர் பாக் கட் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் பீசஸாக அழகாக அப்படி கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த யூனிட்டை சூடு பண்ணியிருக்கிறேன். இந்த வெறும் யூனிட்டை நான் சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இப்போ இந்த கொரகொரன்னு அரைச்சிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே உள்ள போட்டுரும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதை அரைக்கும் போதே நமக்கு உப்பு போட்டோம். இப்போ ஒரு கொதி, ஒரு நிமிஷம் அப்படியே உள்ள ஸ்டவ்வில் வைக்கிறோம். எஸ்,
இப்போ பாருங்க, இதை நமக்கு மூடி வச்சு 1 minute ஆயிட்டுது. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வாவ், பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. அழகாக இந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிருக்கும் நேரம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸ் அப்படியே இதில் சேர்த்துறோம். அவ்வளோதான். இந்த ரெண்டுமே அப்படியே ஒரு நிமிஷம் மிக்ஸ் ஆகட்டும். அதில் எஸ், 1 நிமிஷம் ஆச்சுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாவ், மிக அருமையான ஒரு முட்டை டோக்லா. வாவ், பார்க்குறதுக்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. எஸ், இப்போ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முட்டை டோக்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருந்துங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுமையான ஒரு ரெசிபி பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் உங்களுக்காக அதை செஞ்சு காட்டுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.